ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எக் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் மைதா மாவு, கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நடுவில் கொஞ்சம் நெய் சேர்த்தும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. டோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வரதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன சின்னதாக நறுக்கின கோசையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. வெங்காயம் கோசு எல்லாம் நல்லா வெந்து வந்ததும் இப்போ நம்ம ஒரு 3 முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றுக்கு ஒன்று கலந்து நல்லா வெந்து வந்ததும் கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்குனிங்கன்னா எக் ஸ்டஃப் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டோலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி பூரி சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃப்பை சேர்த்து இந்த மாதிரி ரிப்பன் ஷேப்புக்கு நம்ம மடிச்சுக்கிட்டே வரணும். எல்லாமே நல்லா மடித்து வந்ததும் கடைசியாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோமோஸ் ரெடி. இப்போ ரெடி பண்ண எல்லா மோமோஸையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான எக் மோமோஸ் ரெடி. இதை நம்ம கார சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.